முறையாக பயின்றால் முகப்பொலிவுடனும் உடல் சுறுசுறுப்புடனும் காணப்படும். ஆதலால் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் நமக்காக சிறந்த யோகாசனங்களை கற்றுத்தர வருகிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் சிறியவர்களாகட்டும், நடுத்தர வயதினர்களாகட்டும், பெரியவர்களாகட்டும், அல்லது எந்த துறையில் இருந்தவர்களாகட்டும், யோகாசனத்தை ஒரு 10 நிமிடம் காலையிலும் மாலையிலும் செய்வார்களேயானால் அவர்களுக்கு நோய் என்பதே வராது. அவருடைய ஆயுள் நீடிக்கப்படும். மனோ வலிமை, மனோதிடம், திறமை அதிகப்படும், வல்லமை அதிகப்படும். நினைத்த காரியத்தை செய்யக்கூடிய ஒரு வல்லமையெல்லாம் அவர்களுக்கு கிடைத்துவிடும். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அந்த காலத்து முனிவர்கள் 10,000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். பல அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். மக்களுக்கு தேவையான வைத்திய நூல்கள், சாஸ்திரங்கள், திருக்குறள், திருமந்திரம், எத்தனையோ பல நூல்களை நமக்கு தந்திருக்கின்றார்கள். அதுபோன்ற நூல்களெல்லாம் அதற்கு பின்னால் யாருமே எழுதவில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு சென்ற எபிசோடில் நான் அவர்களை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். பிஎஸ்சி கடைசி ஆண்டு படித்து கொண்டிருக்கின்ற மாணவர், மதுரையைச் சேர்ந்தவர் அபிமன்யு. அவர் இந்த நம்ம நிகழ்ச்சியை பார்த்தே ஆசனங்களை பழகி இங்கே வந்து மக்களுக்கெல்லாம் செய்து காட்ட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் நமக்கு அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அவர் இப்பொழுது ஒரு அற்புதமான பத்ம மயூராசனத்தை செய்ய போகிறார். என் அருமை சீடரே, நீங்கள் பத்மாசனத்தை அப்படியே நேராக போட்டு பத்மாசனத்தை மயூராசனம் செய்து காட்டுங்கள். பத்மாசனத்தை போடுங்கள். மெதுவாக அமைதியாக அவசரப்படாமல் செய்ய வேண்டும். பத்மாசனமே மாணவர்களுக்கு கடினமான ஆசனமாகிவிட்டது. அதிலும் மயூராசனம் என்பது மிக மிக கடினம். பாருங்கள், உடல் கனத்தை 2 கைகளால் தாங்கி பிடிக்கிறது. வயிற்றில் ப்ரெஷர் கிடைக்கிறது. நுரையீரல், இருதயம், தலைப்பகுதி, கண்கள், மூக்கு, வாய் இவைகளுக்கெல்லாம் கீழே உள்ள புலன் உறுப்புகளுக்கும் ஜீரணக்கருவிகளுக்கும் இரத்தம் பாய்ச்சப்படுகின்றது. கீழே அழுத்தம் கிடைக்கின்ற காரணத்தினால் டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஜீரணக்கருவிகள் சரியாக இயங்கப்படும். மெதுவாக இறக்குங்கள். உட்கார்ந்து கொண்டு நன்ற மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். அப்படியே திரும்பி பக்கவாட்டில் செய்யுங்கள். பக்கவாட்டில் செய்கிறார் பார்க்க வேண்டும். வயிற்றில் கை முட்டுக்கள் 2 இருக்கின்ற காரணத்தினால் உடல் கனம் அத்தனையும் அந்த கைக்கு வந்து விடுகிறது. வயிற்றிலுடைய ஒரு இறுக்கம் கிடைக்கின்றது. அதன் காரணமாகத்தான் மேல் பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் வயிற்றுக்கும் இரத்த ஓட்டமானது சீறி பாயும் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இளைஞர்களுக்கு சிரசாசனம் மிக மிக முக்கியம்.
வேறு எந்த ஆசனங்களை செய்கிறதுக்கு நேரம் இல்லாவிட்டாலும் ஆரம்ப கட்டத்தில் அர்த்த சிரசாசனம் ஒரு 15 நாள் தலை கீழே இருக்கும், பிருஷ்டபாகம் மேலே இருக்கும், கால் இப்படி முக்கோணமாக வந்துடும். ஒரு 15 நாளைக்கு பின் சிரசு ஓரமாக சென்று யாருடைய உதவியை கொண்டு சிரசாசனம் சுவர் உதவியை கொண்டு செய்தாலே அற்புதமான பலன்கள் கிடைத்து விடுகிறது. எத்தனை குழந்தைகள் இன்றைக்கு மூளை குறைவாகவும் சைக்காட்ரிக்காகவும் எத்தனையோ குழந்தைகள் இன்றைக்கு அவதிப்படுகிறது. அவர்களுக்கெல்லாம் இந்த சிரசாசனம் ஒன்றே காலை மாலை லீவு நாட்களில் மதியமும் செய்வார்களேனால் அந்த சைக்காட்ரிக் மூளை சம்பந்தப்பட்ட உள்ளவர்கள் குழந்தைகள் இவைகளெல்லாம் சரியாகின்ற ஒரு அற்புதங்களை நாம் பார்க்கலாம். செய்ய வேண்டும், சாதனை செய்ய வேண்டும். பண்டித ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி போன்றவர்கள் எல்லாம் இந்த சிரசாசனத்தை மட்டும் தன் கைக்குள் காலமெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். அவருடைய குழந்தைகளும் பிற்காலத்திலே செய்ததெல்லாம் நாம் அவருடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது தெரிந்து கொள்கிறோம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை இளைஞர்கள் பழகி தங்கள் வாழ்நாளில் முன்னேற்றம் அடைந்து நினைத்ததை அடைந்து என்றும் இனிமையாக அழகாக நோயின்றி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.